அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதற்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் அனைவரும் பரவலாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இதில் முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஹுர்முஸ் ஜலசந்தி தான். ஹார்மோஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க. அது சரியான உச்சரிப்பு வந்து ஹுர்முஸ்ன்னு தான் அந்த பாரசீக மொழியில் அதுக்கு அந்த உச்சரிப்பு. அப்போ ஹுர்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற விஷயத்தை ஈரான் தனது கட்டுப்பாட்டை வச்சுருக்குது. அதன் காரணமாக அவங்கள கடந்து தான் எதுவும் வர முடியும். ஹுர்முஸ் அவங்க அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பொருளும் இங்கேருந்து அங்கே போகாது, அங்கேருந்து இங்கே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க. சொன்னாலும் இதை வந்து ஒரு மேலோட்டமாக தான் மக்கள் அறிய முடியுமே தவிர, அது வந்து அந்த அந்த ஹுர்முஸ் அமைப்பு எப்படி இருக்குது, அது யார் யாருக்கு அது அந்த ஹுர்முஸ்னால் பாதிப்பு வரும், எதனால் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அந்த ஹுர்முஸுடைய மேப்பை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும் ஹுர்முஸ் எப்படி இருக்குங்கிறது. ஹுர்முஸை பொறுத்த வரைக்கும் மேப்பை பாருங்கள். இதுதான் அந்த ஹுர்முஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேப்பு. இதான் மேப்பாச்சா? இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நீல கலரை அவங்களுக்கு காட்டுறாங்க இல்லையா, அதுதான் கடல். பொதுவாக கடல் எப்படி இருக்கும்னு கேட்டால், அது வியாபித்து போய்கிட்டே இருக்கும், விரிந்து கிடக்கும் கடல்னு சொன்னான். ஆனால் இந்த உங்களுக்கு இடது பக்கமாக ஒரு துண்டு காட்டப்படுதில்ல, அது வந்து அங்கனுக்குள்ளே முடிஞ்சிருது பாருங்கள். கடல்ங்கிறது கடலாக ஒரு நிலப்பரப்புக்குள்ளே தண்ணி நுழைஞ்சிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ஈரான்கிற அந்த மண்ணுக்கும் இந்த பக்கம் உள்ள மண்ணுக்கு மத்தியில் என்ன செய்யுதுன்னா தண்ணி உள்ளே பூந்துக்கிருச்சு. அதனால் முட்டு சந்தம்னு சொல்லுவாங்கள்ல, தமிழில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சந்தில் போய் அங்கிட்டு என்ட்ரன்ஸ் இல்லைன்னு சொன்னால் முட்டு சந்துமாங்க. அப்போ இது கடல்னு சொல்லி கொண்டாலும் இது எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னால் ஒரு முட்டுச்சந்து மாதிரி. இந்த கடல்ங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கிறது, வலது பக்கம். அந்த கடல் தண்ணி என்ன செய்யுதுன்னு கேட்டால் கொஞ்சம் அந்த நிலப்பரப்புக்குள்ளே புகுந்து அதிக தூரம் வந்து அது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்குது. அதனால் இது வந்து கடல் கணக்கில் வந்தாலும், ஆனால் சின்னதாக உங்களுக்கு தெரியுது, அது இதுவும் பெருசு தான் இருந்தாலும் அந்த கடல் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதோடு கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் இது ஒரு முட்டு சந்துங்கிறத விளங்கிக்கிறணும். அப்போ இந்த முட்டு சந்துக்குள்ளே போய் இருக்கிறனால தான் வளைகுடான்னு அதுக்கு பேர், வளைகுடா நாடுகள்னு அதுக்கு என்ன செய்கிறான், பேர் வச்சுருக்கிறான். அப்போ வந்து இதுதான் இதில் வந்து இந்த வளைஞ்சி இருக்கிற பகுதி இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பகுதி இருப்பாங்க, மவுஸ் வச்சு காட்டுறாங்கல்ல, அதான் ஹுர்முஸுங்கிறது. இது ஈரான்கிறது மேலே உள்ளது. நிலப்பரப்புக்கு பேர் ஈரான். நிலப்பரப்பு பேர் ஈரானாக இருந்தாலும் அப்படி உயர்வாக வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல அந்த பகுதி வந்து ஈரானுடைய கடற்கரையை சேருது. ஈரான் சட்டப்படி வந்து ஈரானில் இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் உள்ள இந்த பக்கம் காட்டுங்க, இந்த பக்கத்தில் உள்ள நாடுகள் இதில் காட்டுங்க. அப்போ இதுதான் வந்து இந்த ப்ளூ கலர் கடல்னு வச்சுக்கிட்டிங்களா. இந்த கடலில் வந்து அப்புறம் வந்து ராசுல் கைமா, இது உம்முல் கைன், ஷார்ஜா, துபாய். சரி, இந்த ஷார்ஜா துபாய் இந்த இதை காட்டுங்க. ஷார்ஜா துபாய் இருக்குது. இங்கே உற்பத்தி ஆகிற எண்ணெயை கொண்டுக்கிட்டு அங்கிட்டு போய் வேலை இல்லை, அங்கிட்டு யாருக்கும் தேவையில்லை, அது முட்டுச்சந்து தானே. அது ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, மற்ற நாடுகளுக்கு தான் இந்த ஆயில் தேவை இருக்குன்னு சொன்னால் இங்கிட்ட அவங்க வரணும். இங்கிட்டு வர்றதா இருந்தால் எப்படி வரணும், இதுக்குள்ளே போய் அதில் வரணும். அப்படி வரும் பொழுது ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா இதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்த அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அந்த நடுவில் உள்ள பகுதி தான் ஆழமான பகுதி. ஓரமான பகுதியில் கூட அவங்க போயிட முடியும், ஆனால் ஆழமான பகுதியில் தான் கப்பல் போக முடியும். அப்போ கப்பல் போகக்கூடிய அந்த ஆழமான பகுதி என்பது ஈரானுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க யாரையாவது தடுத்தாங்கன்னு சொன்னால் போக முடியாது. அப்போ துபாயிலேருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு அப்படியே வந்து கடலுக்குள்ளேயே வந்து என்ன செய்வாங்கன்னா கடல்லே வந்து அங்கே நடுவில் வந்து அப்படி நுழைஞ்சி வரணும். அப்போ எல்லா அரபு நாடும் இதில் தான் இருக்குது. சவுதியை தவிர பாக்கி எல்லா அரபு நாடுகளுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து ஆயிலோ எந்த பொருளும் இங்கிட்டு கொண்டு வர்றதா இருந்தாலும் இதான் ஹுர்முஸ்னா அந்த பெண்டு தான். அந்த வளைவுல உள்ள நடுப்பகுதி இருக்குல்ல, அந்த நடுப்பகுதி தான் ஆழமான பகுதி. அந்த ஓரத்துலலாம் கப்பல் போக முடியாது, இந்த ஓரத்துலலாம் கப்பல் போக முடியாது. என்ன இல்லாட்டி ஓரமாக போயிடுவாங்க. அந்த ஓரம் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு எல்லையாக போயிடும். இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்து தான் ஆழமான பகுதி. ஆழமான பகுதி வழியாக கப்பல் வரும்போது அது வந்து ஈரான் கண்ட்ரோலில் இருக்கு, நான் விடமாட்டேன்
அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் அப்போ இந்த ஆயில் இங்கே இருக்கிறதுனால இந்த ஹுர்முஸுக்கு முக்கியத்துவம் வழங்கிருங்க. இங்கே வந்து பெரிய வர்த்தகம்லாம் கிடையாது, வெறுமனே ஆயில் மட்டும்தான். அப்போ அது போக வேறு நாடுகளில் இருந்து இவங்களுக்கு சரக்கு வரணும். இப்போ துபாய்க்கு எல்லாம் வரணுமாக இருந்தால் இந்த கடல் வழியாக கொண்டு வந்து இது வழியாக தான் வரணும். எண்ணெய் இங்கேருந்து போகணும், ஐரோப்பாவில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ வேறு வேறு நாடுகளில் இருந்தோ அவங்களுக்கு சாமான் வர்றதா இருந்தால் இந்த கடல் வழியாக வந்து ஹுர்முஸில் நுழைஞ்சு தான் இங்கே வர வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தேவை கிடையாது, வேறு நாடுகள்லேருந்து வேறு பொருள்கள் வரும். காய்கறிலேருந்து, அரிசியிலேருந்து, துணிமணிகள்லேருந்து எல்லா பொருள்களும் அவங்க வந்து இறக்குமதி பண்ணுவதாக இருந்தாலும் அந்த ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் வந்து அந்த ஹுர்முஸில் நுழைஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு இறக்கணும். அப்போ இந்த ஹுர்முஸுங்கிறது வந்து அந்த ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த இது இவங்களுக்கு கொண்டு போக முடியலை. சரியா? அதை தடுத்துட்டாங்க. அவங்க தடுத்துட்டாங்கன்னு தடுக்க என்ன வச்சுருக்கிறாங்க, அங்கங்கே நிலக்கண்ணி கடல் கண்ணி வெடிகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதுபோக வந்து ஆகாயத்தில் இருந்து வர கண்காணிக்கிறாங்க சேட்டலைட் மூலமாக. ஒரு ஏவுகணை விட்டு அடிச்சிடுவாங்க ஒரு கப்பல் போனால், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து தற்கொலை படகுகள் வர வச்சுருக்கிறாங்க. படகுகள் வந்து தற்கொலை மூழ்கியே இருக்கும். தற்கொலை படகு ரிமோட்டை தட்டி விடுவாங்க, போய் முட்டி என்ன செஞ்சு அந்த கப்பலை வெடிக்க வச்சுட்டு அது அழிஞ்சு போயிடும். தற்கொலை படகுன்னு அதுக்கு பேர். ஆளுக்கு ஒன்றும் சேதம் வராது, ஆள் ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் அந்த ஹுர்முஸ் வழியாக இவங்க எந்த ஜாமானும் கொண்டு வர முடியும். அரபு நாட்டுடைய எந்த ஒரு எண்ணெயும் இந்த வழியாக வராது. இப்போ எண்ணெய் கிடைக்காது, காரணம் எண்ணெயோ கேஸோ கத்தார்லேருந்து வந்தாலும் சரி தான், துபாயிலேருந்து வந்தாலும் சரி தான், ஷார்ஜாவில் வந்தாலும் சரி தான், அபுதாபிலேருந்து வந்தாலும் சரி தான், எல்லாமே வந்து அந்த ஹுர்முஸுங்கிற அந்த கடல் வழியாகத்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு வழியும் இருக்கிறது. என்ன வழின்னு கேட்டால் அது இப்போ இல்லை. அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் இந்த நிலப்பரப்புலையே குழாய் மாதிரி போட்டு நிலப்பரப்புலேயே அந்த ஆயிலை கொண்டு வந்து இந்த பக்கத்துலேருந்து ஏற்ற முடியும். அப்போ ஈரான் தயவு தேவைப்படாது. இந்த மண்ணிலேயே அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அதில் பல நாடுகள் வரும். அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நிலப்பரப்பு வழியாகவே குழாய் அமைத்து அந்த குழாய் வழியாக இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கனக்குள்ளே வச்சு ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொன்னால் ஈரான் பக்கம் போக தேவையில்லை. இப்போ வந்து அவங்க கப்பலில் கொண்டு வர வேண்டி இருக்குது. தரை மார்க்கமாக கொண்டு வர்றதா இருந்தால் பெரிய பட்ஜெட் ஆயிரும். அப்போ தரை மார்க்கம்னா குழாயில் தான் கொண்டு வர முடியும். அது மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து ஹுர்முஸ் அவங்க அடைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஓமான் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓமான்லேருந்து சரக்கு வர்றதா இருந்தால் இவங்க ஹுர்முஸ் தேவையில்லை. ஓமான் வந்து ஹுர்முஸ் இப்படியே போயிடுவாங்க. இந்த இருக்கு ஓமான். ஓமான்காரங்க உற்பத்தி பண்ணுற எண்ணெய்கள்லாம் என்ன செஞ்சிருன்னா இப்படி வந்துடும். அவங்களுக்கு வந்து ஈரான் போய் அவங்களுக்கு இந்த குறுக்கின்னு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஹுர்முஸ் வழியாக போக தேவையில்லை. ஹுர்முஸை கடந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹுர்முஸை கடந்து ஓமானில் உள்ளவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை ஆகாது. அதனால இதான் ஹுர்முஸுங்கிற மேட்ரு பிரச்சனை என்ன விளங்கிக்கணும்ல. ஹுர்முஸுங்கிறாங்கல்ல, அது என்ன ஹுர்முஸுன்னு சொன்னால் அது வந்து இந்த குட்டி குட்டி நாடுகள், இந்த சின்ன ஒரு அந்த வளைவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் தான் பெட்ரோல் வளத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். அதிலேருந்து தயாரிக்கிற அந்த பெட்ரோல்களை எடுத்துக்கிட்டு வருவதற்கு இதை விட்டால் வேறு பாதை கிடையாது. இதை நெத்தனியாவு கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் தரமார்க்கமாக வருவதற்கு நம்ம திட்டம் போட்டு ஹுர்முஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வரணும்லாம் ஒரு பேச்செல்லாம் பேசியிருக்கிறார். எதிர்காலத்தில் அப்படியும் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்தினுடைய ப்ராஜெக்ட். அது இப்போதைக்கு நடக்குமான்னு கேட்டால் இப்போதைக்கு இதை விட்டு வேறு வழியே இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எங்களுக்கு விருப்பமான நாடுகளை தான் நாங்கள் விடுவோம், அதை வேறு மாற்றி வந்தீங்கன்னா நான் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த ஹுர்முஸ் பிரச்சனை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ ஹுர்முஸ் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. என்ன பிரச்சனை? இப்போ சவுதி அரேபியா இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்து இந்த ஆயிலை ஏற்றுமதி பண்ணுவதற்கு அந்த பாரசீக வளைகுடா அந்த ஹுர்முஸுக்கு வர தேவையில்லை. அவங்க நிலப்பரப்பு பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கடல் இருக்குது பாருங்கள், செங்கடல். இந்த காட்டை இடது பக்கம் உள்ளக்கூடியதும் கடல் தான் அது. இது ஹுர்முஸுங்கிறது இங்கே மேலே இருக்குது. இங்கிட்டும் வரலாம், இங்கிட்டும் அவன் தடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு செங்கடல் வழியாக சவுதி அவங்களாம் என்ன செய்ய முடியும், வர முடியும். செங்கடல் பகுதியில் வந்து அப்படியே வந்துடலான்னு வைங்க. அதில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டால், அந்த செங்கலுடைய அந்த குறுகிய இடத்துல இருக்குல்ல, குறுகிய பாதை கொஞ்சோன்னு இடம் இருக்குல்ல, அது இதில் தான் கொஞ்சோனா இருக்குது. அதில் பெரிய கப்பல்லாம் போகலாம். அந்த குறுகிய அந்த இடத்துல தான் வந்து அதனுடைய இது யார் கண்ட்ரோலில் வருதுன்னு கேட்டால் ஏமனுடைய கண்ட்ரோலில் வருது. அந்த 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 சின்ன பகுதி இருக்கு பாருங்க, அவன் ஏமன்காரன் அதை தடுத்துட்டான்னு சொன்னால்
சவுதியுடைய இது வந்து செங்கடல் வழியாக வர முடியாது. சவுதியுடைய ஆயில் வந்து செங்கடல் வழியாக உலகத்துக்கு கொண்டு போகலான்னு நினச்சான்னு சொன்னால் ஏமனில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தடுப்பாங்க. அதை அந்த மேடம் காட்டுங்களேன். அதில் வந்து இப்போ இந்த இருக்குல்ல, இது ஏமன் இந்த இருக்கிறான். ஏமன் பார்டர்லாம் அது வருது பாருங்கள். அந்த சின்ன பகுதி வந்து ஏமனில் இருக்குது. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த பார்டரில் எவனும் வரக்கூடாது, வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார்களே. ஆனால் இந்த ரெட் சீக்குள்ளே புகுந்தும் வர முடியாது. அவங்க ஏமன் பர்மிஷன் கொடுத்தாலே தவிர, கண்டுக்கிறாமல் விட்டாலே தவிர செய்ய முடியாது. ஆனால் ஏற்கனவே அந்த இஸ்ரேலுடைய யுத்தம் ஆரம்பித்த நேரத்தில் வந்து ஏமனை கம்ப்ளீட் அணைஞ்சாங்க, தடுத்துட்டாங்க, எவனும் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அமெரிக்கா கப்பல் மட்டும் விடமாட்டோம், அதுக்கு தொடர்புடையது மட்டும் போகக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ஹுர்முஸ் எப்படி வந்து ஈரான் கண்ட்ரோலில் அவனை தாண்டி தான் போக முடியும் என்று இருக்கிறதோ, அதே மாதிரி செங்கடல் வழியாகவும் சவுதியுடைய ஆயில்களை கொண்டு வரலாம்னு சொன்னால் அவங்க வந்துக்கிட்டு அந்த செங்கடலுடைய குறுகிய பகுதி வரும்போது ஏமன் கண்ட்ரோலில் வந்துடுது. ஏமனில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தாக்குவாங்க, வராதம்பாங்க. ஹெலிகாப்டரில் போய் இறங்கி கப்பலை கூட என்ன செய்வாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்படி பலது செஞ்சுருக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியாவில் இருந்து வருவதற்கு ஹுர்முஸ் அல்லாத இன்னொரு வழி இருந்தாலும் அவர்களும் இதை கடந்து தான் வரணும். அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு யூரோப்பு நாடுகள்லேருந்து சரக்கு போகிறதா இருந்தாலும் இந்த வழியாக போக நினச்ச ஹுர்முஸ் வழியாக போனாலும் அவன் தடுத்துடுறான். நாங்கள் இப்படி போகிறோம் அப்படின்னு வந்தார்களே ஆனால் யமன் தடுப்பான். யமனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடாக தனியாக இருந்தாலும் யமனில் வந்து ஹூதிகள்ங்கிறவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. கடல் பூரான் இந்த உள்பகுதியில் தான் வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, சவுதிக்கு ஆதரவான கவர்மெண்ட் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த கடல் பகுதி மற்ற இராணுவமெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா ஏமன் இந்த ஹூதிகள்கிட்ட தான் இருக்குது. ஹூதி அந்த ஏமன்கிற பகுதி ஹூதி 2 ஆட்சி அங்கே இருக்குது. ஒன்று வந்து ஹூதிகள், அது ஒரு ஆயுத குழு, சட்டப்படியான ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்குது ஏமனில். அவங்களுக்கு சவுதி அரேபியா என்ன செய்வாங்கன்னா ஆயுத உதவியெல்லாம் செஞ்சு அவங்க சப்போர்ட்டில் இருக்குது. ஐநா அதை தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. என்ன தான் அங்கீகரிச்சிருந்தாலும் வலிமை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஹூதிகள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஹூதிகள் யாராக இருக்காங்கன்னு கேட்டால் ஈரானுடைய ஆட்களாக இருக்கிறாங்க. ஈரானால் தயாரிக்கப்பட்டவங்க, ஆயுதங்கள் கொடுக்கறது, உதவி செய்கிறது எல்லாம் ஈரான் தான். அப்போ ஈரானுக்காக அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால சவுதி அரேபியா வந்து ஈரான் வழியாக அந்த செங்கடல் வழியாக கொண்டு போக நினச்சாங்கன்னு சொன்னால் இவன் சும்மா இருந்தால் தான் கொண்டு போகலாம். ஏமன் என்ன செய்வான், இதை நான் போடுறேன் அப்படின்ட்டான்னு சொன்னால் அந்த மொத்த கல்ஃபு முழுசும் அந்த அரபு நாடு முழுவதுமே உலகத்தினுடைய தொடர்பு விட்டு வர்த்தக தொடர்பு கம்ப்ளீட்டாக போயிடும். அதாவது எந்த ஐரோப்பாவில் வந்து செங்கடல் வழியாகவும் போக முடியாது, ஹோர்முஸ் வழியாகவும் போக முடியாதுன்னு சொன்னால் இங்கேருந்து எந்த ஆயில் இந்த பக்கம் வராது. அது மாதிரி எந்த ஒரு பொருளும் அங்கே போய் விமானத்தில் போய் இறக்குற மாதிரி சில கொஞ்சம் அளவு போகலாமே தவிர இந்த கடல் மார்க்கமாக தானே பெருசாக கொண்டு போக முடியும். கடல் மார்க்கமாக வரக்கூடிய எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போ இந்த 2 சிக்கல் என்ன செய்ய ஈரானுக்கு சாதகமாக வந்து இறைவனை அமைச்சு கொடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி. அதை வச்சுக்கிட்டு உலகம் இன்றைக்கி இந்த ஹுர்முஸ் மட்டும் இல்லைன்னு சொன்னால் உலகம் இந்த யுத்தத்தை கவனிச்சே இருக்காது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு பெட்ரோல் வரல, டீசல் வரலன்றா தானே பிரச்சனை வருது. எங்களுக்கு கிடைக்கலன்ற ஒன்று தான் இப்போ ஆடி போய் துடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இதுக்கு துடிக்கிறான். எங்களுக்கு பெட்ரோல் இல்லை, எங்களுக்கு கேஸ் இல்லை, கேஸ்லாம் வர்றாங்க அங்கிட்டு தான் வரணும். ஒன்று சவுதியிலேருந்து வரணும், இல்லாட்டி அந்த மற்ற வளைகுடா நாடுகள்லேருந்து வரணும். 2லையும் வருவதற்குரிய பாதை வந்து ஒன்று ஏமன் கையில் இருக்கிறது செங்கடல், ஒன்று வந்து ஹுர்முஸ் ஈரான் கையில் இருக்கிறது. அவங்களுடைய தடையை மீறியெல்லாம் வரவே முடியாதுங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி உலகம் இது வந்து உலக பிரச்சனையாக பார்க்குது. இந்த ஹுர்முஸ் மட்டும் இல்லைன்னு வைங்க, அது வந்து அகன்ற ஒரு கடலாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ இந்த யுத்தத்தினால வந்து உலகத்துக்கு பாதிப்பு வராது. அவன் மட்டும் சரக்கு வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது ஒரு விஷயம். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹுர்முஸையை திறந்து விட்டாலும் சரி, ஏமனுடைய செங்கடல் பாதையவே அடைக்காமல் திறந்து விட்டாலும் சரி, இன்னொரு பாதிப்பை அவங்க ஏற்படுத்த முடியும். அங்கே உற்பத்தியை தடுத்தால் என்ன செய்வீங்க? கப்பல் போகலாம் வரலாம்னு சொன்னால் அவன் வந்து அங்கே உற்பத்தியை தடுக்கிறான். கத்தாரில் உள்ளதை அடிச்சுவிட்டான், கேஸ் உற்பத்தியை 5 வருஷம் ஆகுன்ட்டாங்க, அதை தடுத்துவிட்டான். யுஏயில் உள்ளதை தடுத்துட்டான். இப்படி எல்லா இடத்துலையும் இந்த உற்பத்தி ஆகிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குல்ல, அதுலேயும் ஈரான் தாக்குமையானால் வெறும் கப்பலை தானே கொண்டு வர முடியும். நீங்கள் கப்பல் 2 விஷயம் இருக்குது. அந்த கப்பலில் சரக்கும் இருக்க வேண்டும், 2வது பாதையும் இருக்க வேண்டும். பாதையை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் கூட வெறும் காலி கப்பலை தானே கொண்டு வர முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தாலும் இப்போ ஆயில் கிடைக்காது. ஆயில் கேஸுகள்லாம் கிடைக்கிறதா இருந்தால் இதான் வரும். இந்த இடத்துல தான் ஆயிரக்கணக்கான கப்பல்கள், இந்த சின்ன குறுகிய பாதை காட்டணும்ல முதல்ல அந்த ஹுர்முஸ் பகுதியில், இந்த பகுதியில் இதுக்குள்ளே தான் அவ்வளோ கப்பல்கள் நிற்கிறது.
இங்கேருந்து நூற்றுக்கணக்கான கப்பல்களில் சரக்கை ஏற்றிக்கிட்டு எப்படா விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து யூரோப்லேருந்து வந்த இதெல்லாம் இந்த பக்கத்தில் கப்பலை நிப்பாட்டிக்கிட்டு எப்படா நாங்கள் வந்து ஜாமானை உள்ளே கொண்டு போகிறது அப்படின்னு நீண்ட நாட்களாக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த சின்ன கடல்லையும் இருக்கிறாங்க, இந்த கடல்லையும் இருக்கிறாங்க. இந்த கடலில் உள்ளவங்களாம் சரக்கு கொண்டு போகிறவன், அந்த கடலில் உள்ளவங்களாம் அங்கேருந்து கொண்டு வர்ற இந்த இதில் உள்ளவன்லாம் மற்ற நாடுகள்லேருந்து அரபு நாடுகளுக்கு சரக்கை கொண்டு போகிறவன். இவன் கொண்டு போகிறதா இருந்தாலும் அவன் அலோவ் பண்ணால் தான் போக முடியும்னால அவ்வளோ கப்பல் இங்கே நிற்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ளதெல்லாம் என்னென்னு கேட்டால் சரக்கு இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சரக்குகளை ஃபுல் பண்ணிவிட்டு ஏற்றிக்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்கள்ல பல நாடுகளுக்கு போக வேண்டிய ஆயில்களை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய, கேஸ் ஏற்றக்கூடிய, ஹீலியம் ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய அந்த மாதிரியான கப்பல்கள்லாம் அந்த பக்கம் நிற்கிறது. இதில் ஹுர்முஸுக்கு அந்த பக்கம் நிற்கிறது. அதனால தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த மேலேருந்து ஆகாயத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கப்பல் நிற்கிற மாதிரி தெரியும். வெறும் மேப்பில் சேட்டலைட் மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெண்டுலேயுமே நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கடல் விஷயத்துடைய மேட்ரு. அதனால் ஈரானுக்கு சாதகமாக இருக்குது என்னென்னு கேட்டால் செங்கடலையும் இவங்க லாக் பண்ண முடியுது, ஹோர்முஸையும் லாக் பண்ண முடியுது. ரெண்டு லாக் பண்ண முடிகிறதுனால ஒன்று என்னத்தை நீ வல்லரசாக இருந்தாலும் அவன் விட்டால் தான் வர முடியுங்கிற போது என்ன செய்யுது, உலகத்துக்கு பாதிக்குது. இதுதான் அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம்.